இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வண்ணோ இங்காண்டால் அவதரித்தாள். உண்ணாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை ஒரு நாளை கொண்டோ மனமே உணர்ந்து பார். ஆண்டாளுக்குண்டாகில் ஒப்பிதற்கு முண்டே அஞ்சிகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை பிஞ்சி நிற்கும் தன்மயலாய் பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் ஒழுத்தாய் மனமே மகிழ்ந்து. இன்றைய தினம் 28வது பாசுரத்தின் கருத்துக்களையும் சுடி கொடுத்த நாச்சியார் இந்த பாசுரத்தில் எடுத்து இயம்பக்கூடிய விஷயம் என்ன, இதனை இன்றைய தினம் நாம் அனுபவிக்கப் போகின்றோம். கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ மண்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. இறைவானி தாராய் வரையேலோர் இன்பாவாய். இன்றைக்கு முதலாவதாக அவதாரிகை திருப்பாவை விசேஷார்த்தங்கள் வாயிலாக நமது கார்பாங்காடு வெங்கடாச்சார சுவாமி அவர் உபன்யாசத்திலிருந்து எடுக்கப்பட்ட சில கருத்துக்களை முதலில் நாம் அனுபவிக்கப் போகின்றோம். அதற்கடுத்தாற்போல் கண்ணனை உபாயமாக பற்றுதல் பற்றி இந்த பாசுரத்தின் உட்பொருளை அனுபவிக்கப் போகின்றோம். இதை அனுபவித்த பிறகு இந்த பாசுரத்தினுடைய விசேஷார்த்தங்களை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். ஆக இன்றைய தினம் இந்த 28வது பாசுரத்தில் அவதாரிகை திருப்பாவை விசேஷார்த்தங்கள் வாயிலாக நமது கார்பங்காடு சுவாமி சாதித்த விஷயத்தை நாம் இவ்விடத்தில் அவர் உபன்யாசத்திலிருந்து முதல்ல சில கருத்துக்களை இவ்விடத்தில் நாம் அனுபவிப்போமாக. கோபியர்கள் கீழ் 2 பாட்டிலே நோன்புக்கு வேண்டிய பறை முதலியவைகளையும் அதன் பிறகு தங்களுக்கு வேண்டிய ஆடை ஆபரணங்களை சொன்னார்கள். ஆனால் தங்கள் மனதில் உள்ளதை கீழே பல பாசுரங்களிலே உன்னை அர்த்தித்து வந்தோம், யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்றும் சொல்லியுள்ளார்கள். ஊருக்காக கேட்டதை கொடு, ஆராய்ந்து அருள், இது எங்களுக்காக அப்படின்ட்டு இந்த கோபியர்கள் கேட்டாலாம். கிருஷ்ணன் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நீங்கள் கேட்டவைகளையும் கொடுக்கிறோம், மேலும் உங்கள் மனதில் உள்ளவைகளையும் கொடுக்கிறோம் அப்படின்ட்டு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாராம். இப்படி சொல்லிட்டு இவ்விடத்தில் ஆனால் புண்ணியம் உள்ளவர்களுக்கே இவர்கள் சித்திக்கும், நீங்கள் புண்ணியம் செய்திருக்கிறீர்களா அப்படின்ட்டு கண்ணன் கோபியர்களை பார்த்து கேட்கிறானாம். இவ்விடத்தில் கோபியர்கள் ஆகிஞ்சன் எத்தை வெளியிடுகிறார்கள். ஆகிஞ்சன்யம் என்றால் பகவானை பெற அவனை தவிர வேறொன்றும் உபாயம் இல்லை, அவனே தான் உபாயம், உபயாந்தர ரகத்தியம் தான் ஆகிஞ்சயம். இல்லை அப்படி போ பகவானை சரண் பற்றும் சேதனர்களுக்கு
சில அம்சங்கள் வேண்டும். அவைகளையே இப்பாட்டில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த இடத்துல ஆண்டாளுடைய வாக்கு என்ன, பிராட்டி என்ன சாதிச்சிருக்கா, அப்படிதான் நம்ம இப்போ அனுபவிக்க போறோம். சரணாகதனுக்கு வேண்டிய உபாய வர்ணத்தையே, அதாவது பிரபாகம், இதையே இப்பாசுரத்தில் சொல்லி இருக்கிறார்கள். இந்த பாசுரத்தின் மூலமாக 5 விஷயங்களை நம்ம அனுபவிக்க போறோம். ஒன்று, என்னிடம் கர்ம ஞான பக்தி ஒன்றுமில்லை, இதை வெளிப்படுத்தும் விதமாக இவள் அருளிய பாசுரம் ஒன்று. கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துண்போம் அப்படின்ட்டு முதல் வரியில சாதிச்சிருக்கான் இந்த பாசுரத்தில். ரெண்டாவது, அறிவொன்றும் இல்லாத ஹாய்குலத்து அப்படின்னு சாதியிருக்கா. எனக்கு ஞானம் பெற யோகிதை இல்லை அப்படின்ட்டு ரெண்டாவது வரியில சாதிச்சிருக்கா. மேலும் பகவானுடைய குணபூர்த்தியையும் அனுசந்தானம் செய்ய வேணும், இதுதான் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருக்கா. நான்காவது விஷயம் என்ன, உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. இவ்விடத்தில் பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு. ஆக இந்த ஞானத்தை பெற்று இதுக்கு சம்பந்தமான ஞானம் வேணும் அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட கேட்குற மாதிரியா இதை சூடி கொடுத்த நாச்சியார் கார்பங்காடு சுவாமி இதற்கு விளக்கம் கொடுப்பதன் மூலமாக நம்ம இதை அனுபவிக்கின்றோம். மேலும் இந்த பாசுரத்தில் அறியாத பிள்ளைகளோ மண்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனவும் சீரி அருளாதே அப்படின்னு சொல்லியிருக்கான். நாம் செய்த பாபம் அபராத க்ஷமானம் அப்படின்ட்டு இதனை இவ்விடத்தில் வெளிப்படுத்தியிருக்கான். ஆக ஆறாவதாக இறைவா நீ தாராய். இந்த இடத்துல நீயே மூலகிருதம், நீயே கிருபை செய்ய வேண்டும். அதுதான் இந்த இடத்துல இறைவா நீ தாராய் அப்படின்னு சொல்றான். முதல் பாட்டில் திருப்பாவையின் முதல் பாசுரத்தில் மார்கழி திங்கள் மதிநரை இந்த நன்னாளாள், இந்த பாசுரத்தில் கடைசியில் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பாட்டில் இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு சொல்லிட்டான். ஆண்டாளுடைய வாக்கு இது. மோட்ச பலனுக்கு பகவான் ஒருவனே உபாயம், மற்ற நம் கர்ம ஞான பக்தி பிரபக்தி இவையெல்லாம் நமக்கு அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டான். ஆக முதலாவதாக அவதாரிகை திருப்பாவில் விசேஷார்த்தத்தின் மூலமாக இதனுடைய கருத்தை முதல்ல அனுபவிச்சோம். இப்போ இவ்விடத்தில் இந்த பாசுரத்தில் கண்ணனை உபாயமாக பற்றுதல், இந்த பாசுரத்தினுடைய உட்பொருள் என்ன என்பதை நாம் இவ்விடத்தில் அனுபவிக்க இருக்கின்றோம். இதனுடைய உட்பொருள் என்ன? பிறவி பயன். இந்த பாசுரம் விருந்தாவனம், அதாவது பிருந்தாரண்யம் என்கிற திவதேசத்தை குறிக்கிறது. குறையே இல்லாத கோவிந்தனே, நாங்கள் பசுக்கள் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள். எங்களுக்கு அறிவென்பது இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் உறுதி. அது என்ன? உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுண்டம் உறுதி என்பதை பிறவி பயனாகவே அடைந்திருக்கிறோம் என்கிறார்கள். அதுதான் என்பதாகும். உன்னோடு எங்களுக்கு உள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது அப்படின்ட்டு இவ்விடத்தில் சொல்றான். விரதம் இருக்கும் முறை பற்றியெல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள். அதுபோல கண்ணா, மணிவண்ணா, கருணாகரனே,
என்றெல்லாம் உன்னிடம் உள்ள உரிமையின் காரணமாக ஒருமையில் அழைத்தோம் உன்னை. அதற்காக கோபித்துக் கொள்ளாத கண்ணா, இறைவனே எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக அப்படின்ட்டு இவ்விடத்தில் விண்ணப்பம் பண்றான். மேலும் இவ்விடத்தில் இமையோர் தலைவான், குறையே இல்லாத கோவிந்தனே, நாங்கள் தயிர் சாதம் சாப்பிடுபவர்கள், அதற்கேற்ற மனசுதான் எங்களிடம் உள்ளது. அது எப்படி வெண்மையாக இருக்குது? வேதமோ சாஸ்திரமோ எங்களுக்கு தெரியாது, ஒன்று மட்டும் உறுதியாக தெரியும் அப்படின்ட்டு ஆயர்பாடியில் இருக்க பெண்கள் சொல்றாளாம். அது என்னன்னா, இந்த பிறவியின் பையனாக உன்னை இமையோர் தலைவனாக அடைந்ததால் வைகுந்தத்தை அடைகிறோம், இது உறுதி அப்படின்ட்டு இந்த பாசுரத்தினுடைய உட்பொருளை, பிறவியினுடைய பயனை இவ்விடத்தில் அற்புதமாக நாம் அனுபவித்தோம். மேலும் இந்த பாசுரத்தை தான் இப்படி மேல்ந்து நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். கரைவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துண்போம். இவ்விடத்தில் பசிவின் பெருமையை கூறுதல். அது என்ன? பசுமாட்டின் பின்பக்கத்தில், அதாவது பிருஷ்டி அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். சேதனர்களுக்காக உயர்வு தாழ்வு இன்றி, வேறுபாடின்றி, நல்லார் கெட்டார் இன்றி, மேலும் சிறியவர் பெரியவர் இன்றி எல்லோரும் தம் குழந்தைகள் என்று கடாட்சிக்கிற குணம், பேருள்ளம் கொண்டவள் அந்த மகாலட்சுமி. அதுதான் இவ்விடத்தில் பசுமாட்டின் ஒப்புமைப்படுத்தி மகாலட்சுமி பின்பகு ஏத்தம் கொடுத்து சொல்லியிருக்கா. அதுபோல பசுவானது உருவத்தில் எந்த நிறத்தில் இருந்தாலும் அது பொழியக்கூடிய தன்மை, பால் கொடுப்பதற்கான தன்மை எப்படி இருக்குது? பாகுபாடின்றி வெண்மை நிறத்தாலேயே பாலை சுரக்கிறது. எப்படி மகாலட்சுமி எந்த பாகுபாடும் இன்றாமல் சேதனர்களை, ஆசிரியர்களை, அடியார்களை ரட்சிக்கிறாளோ, அதுபோல பசுவானது வேறுபாடின்றி வெண்மை நிறத்தில் அனைவருக்கும், அது கருமை நிறந்த இருக்கக்கூடிய பசுவாக இருந்தாலும் சரி, வேறு கலர்ல இருந்த பசுவாக இருந்தாலும் சரி, அவை பொழியக்கூடிய அந்த வஸ்துவாகப்பட்டது, பாலானப்பட்டது வெண்மையாக இருக்கின்றது. இது பாகுபாடின்றி எல்லாருக்கும் பொழிகிறது, சுரக்கிறது அப்படின்னு சொல்றோம். இதனால் அன்றோ விஸ்வரூப தரிசனத்திலும் பசுவை அழைத்து செல்கிறார்கள். அது மட்டுமா, கிரகப்பிரவேசத்திலும் கறவைகளை உள்ளே அனுப்பி நாம் பின்னே செல்கிறோம். மேலும் பசுவின் குழம்புகள், அந்த பாதங்கள் ஐஸ்வர்யம் கிடைக்கும். இவ்விடத்தில் கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துண்போம். இவ்விடத்தில் கறவைகள் பின் சென்று அப்படின்ட்டு இந்த வரிக்கு இப்பேற்பட்ட விஷயங்களை பிராட்டி நம்மளுக்கு அருள் இருக்கான். அடுத்தது, ஹரி ஒன்றும் இல்லாத ஹாய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம். இவ்விடத்தில் விடிந்தவுடன் பசுக்களை கானகத்திற்கு ஓட்டி செல்வோம். அதன் பின்னாலே செல்வதால் அனுஷ்டானம் எங்களுக்கு தெரியாது. அது எந்த இடத்துல நிற்கிறதோ அங்கே நின்றுவோம். உதாரணத்துக்கு, நீண்ட தூரம் மேய்ந்து குளத்தின் அருகில், அதாவது நீர்நிலைகள் இருக்கோ இல்லையோ, அங்கு சென்று நீரை பருகுவது போல் நாங்களும் சட்டியில் உள்ள பழைய சோற்றை சாப்பிடுவோம். அதாவது முதல்ல சூரியனை பார்க்குற குளமே எதுகுளம். காரணம் என்ன? இதன் மூலமாக தெரிகிறது. பொழுது விடியறதுக்கு, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே, அதாவது கீழ்வானம் வெள்ளல் நிறமே சிறை வீடு, கீழ்வானம் அப்படியே லைட்டாக மஞ்சளமாக வெளுக்கிறது இல்லையா, அந்த நேரத்தில் பசுக்களை எல்லாம், ஆணிரைகள் அனைத்தையும் இந்த எதுகுலவாசிகள் மேய்க்கிறதுக்கு கூட்டுன்னு போயிடுவாளாம். கையில் சட்டியில் தயிர் சாதத்தை எடுத்துகிட்டு போவான்.
அப்போது நீண்ட தூரம் பசுக்களும் மற்றவைகளும் பில்களை மேய்ந்து கொண்டு நடையாக நடந்து கொஞ்சம் தூரம் போன பிறகு, நீண்ட தூரம் நடந்த பிறகு ஒரு நீர்நிலை இருக்கிற இடத்துல அது நிற்குமா. அந்த நீர்நிலைகள் இருந்து தண்ணீரை பருகி அவ்விடத்தில் கொஞ்சம் படுத்துக்கும் பசுமாடுகள்லாம். அதுபோல் நாங்களும் அது எந்த இடத்துல நிற்கிறதோ அந்த இடத்துல எங்கள் சட்டி அவுத்துருவோம், அதில் இருக்கிற தயிர் சாதத்தை எடுத்து சாப்பிடுவோம். ஆக இவ்விடத்தில் எதை சொல்கிறான்னா, அந்த பசுமாடுகள் பின்னால் போகக்கூடியவா நாங்கள், எங்களுக்கு அனுஷ்டானம்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். பசுவின் பின்னால் செல்வதால், அதாவது மேய்க்க செல்வதால் 6 அறிவு எங்களுக்கு இருந்தாலும் பசுவிற்கு ஏற்ற அறிவு ஒத்து இருந்தோம். அதுதான் அறிவொன்றும் இல்லாத ஹாய் குலத்து அப்படின்னு இந்த இடத்துல சொல்றான். நாங்கள் ஞான சூன்யம், கிருஷ்ணா நீ வந்து எங்கள் குலத்தில் பிறந்தமையால் இதைவிட எங்களுக்கு என்ன பாக்கியம் வேண்டும்? புண்ணியத்தின் சிகரமே நீதான். சேதனர்கள் உன்னை தேடி வந்து பாக்கியம் பெறுகிறார்கள். ஆக இந்த பாசுரத்தில் தனது அறியாமையையும், நீ எங்கள் வம்சத்தில் பிறந்ததுனால எங்கள் குலத்துக்கே ஏற்றம், எங்களுக்கு 6 அறிவு இருந்தாலும் பசுக்கு என்ன ஞானமோ அதுதான் எங்களுக்கு, இது வெளிப்படுறது காரணம் என்னன்னா நீ எங்கள் குலத்தில் வந்து அவதரிச்சிருக்கோ இல்லையோ அந்த எதுகுல குலத்தில், அதனால இது எங்களுக்கு ஏற்றம். நீயோ எங்களுடன் இருக்கிறதாலே உன் மூலமாக எங்கள் பாக்கியம் எங்களை வந்தடைகிறது, இது எங்கள் குலத்திற்கு ஏற்றம் அப்படின்ட்டு யாதவ பெண்கள்லாம் இவ்விடத்தில் கண்ணனுடைய பெருமையை சூடி கொடுத்தால் ஆச்சியார் சேர்ந்து இவ்விடத்தில் அனுபவிக்கும்படியாக நமக்கு எடுத்துக்குறைகள் சொல்கிறான். அடுத்ததாக குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. இந்த கோவிந்தான்ற வார்த்தை நேற்று உன்னை கேசவா, மாதவா, மதுசூதனா, கிருஷ்ணா, கண்ணா இப்படின்லாம் கூப்பிட்றதுனால பேர் ரொம்ப சுருக்கமாக இருக்கு. கோவிந்தான்னு கூட்ட பிறகுதான் உன் முகமாகப்பட்டது மலர்கிறது, ஆகினால உன்னை கோவிந்தான்னு கூப்பிட்டாலே உனக்கு பிடிக்கும் போல் இருக்குது அப்படின்ட்டு நேற்றைய தினம் கூடாரை வெள்ளம் சீர் கோவிந்தா அப்படின்ட்டு நேற்று கூப்பிட்டான். இன்றைக்கு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. இந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த இடத்தில் ஆயர்குல பெண்களின் வர்ணனையை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும். கண்ணா ஏதோ குறை உனக்கு இருந்தது போலவும் இப்போது தீர்ந்து விட்டது போலவும் தோற்றமளிக்கிறது. எதனால? குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று சொல்லுதனால். அவனுக்கு என்ன குறை? அத ராமாவதாரத்தின் மூலமாக இவ்விடத்தில் நாம் அதனுடைய பெருமையை கிருஷ்ணாவதாரத்தின் வாயிலாக, அதாவது இந்த பாசுரத்தின் வாயிலாக ராமாவதாரத்தை சொல்லி அதன் பெருமை என்ன, அதன் வாயிலாக இவ்விடத்தில் என்ன ஏற்றம், அதை இப்போ அனுபவிக்கிறோம். அவனுக்கு என்ன குறை அப்படின்னு தான் ராமாவதாரத்தில் ஏற்பட்ட குறையை கிருஷ்ணாவதாரத்தில் தீர்த்து வைக்கிறார். எப்படி? ராமர் பட்டாபிஷேகம் நடந்தபோது இந்திரலோகத்தில் 8 திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தினார்கள். யாருக்கு? இந்திரனுக்கு. அதுபோல அயோத்தியில் வசிஷ்டர், வாமதேவர், ஜாம்பாலி, கஷ்யபர், காத்யாயனர், சூயக்ஞர், கௌதமர், விஜயன் என்ற 8 முனிவர்கள் என்று வால்மீகி ஏதோ ஆர்வத்தில் எழுதிவிட்டார். இதுதான் ராமருக்கு ஒரு பெரிய குறையா. இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்ற பட்டம் பெற்றவனை நம் தம்பி லக்ஷ்மணனை வைத்து ஜெயித்தோம். இந்திரனாகப்பட்டவன் எப்பேற்பட்டவன், அவன் குணத்தை எடுத்து சொல்றான். கௌதமரின் மனைவி அகலியுடன் தவறாக நடந்தவன், இவனை போய் வால்மீகி இப்பேற்பட்டவுடன் தன்னை ஒப்பிட்டு விட்டாரே என்ற குறை ராமருக்கு இருந்ததாம். இதனை போக்க, இந்த குறையை போக்கிறது தான் இந்திரன் தனக்கு செய்த பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால் சீற்றமடைந்து தொடர்ந்து 7 நாட்கள் மழை பெய்ய செய்தான். கோவர்தனகிரியை தூக்கி ஆயர்பாடிகள் இருக்கக்கூடிய அனைவரையும்
அங்கிருக்கிற ஆணிரைகள் தொடக்கமாக எல்லாரையும் தனது சுண்டு விரலால் கிருஷ்ணன் என்ன பண்ணார், அந்த கோவர்த்தனகிரி மலையை தூக்கினார். தூக்கிட்டு, ஆபத் பாண்டவா, அநாத ரட்சகா, எங்களுக்கு சாப்பிடுவதற்கோ இருக்கிறதுக்கோ இந்த பசுக்கன்றுகளுக்கெல்லாம் தங்குவதற்கோ ரொம்ப கஷ்டமாக போயிடுது, மழை தொடர்ந்து பெய்யுது, நீ தான் ரட்சிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவ்விடத்தில் கண்ணனாகப்பட்டவன் இந்திரனுடைய அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அந்த கோவர்த்தனகிரி மலையையே தன் கையில் தூக்கி அங்க இருக்கிறவ எல்லாருக்கும் ரட்சகத்தன்மை ரட்சித்தான். ஆக கோவர்த்தனகிரியை தூக்கி மக்களை காத்த கண்ணனின் காலில் இந்திரன் விழுந்தான். எனவே ராமாவதாரத்தில் ஏற்பட்ட குறை கிருஷ்ணாவதாரத்தில் நீக்கப்பட்டது. அதுதான் அந்த பாசுரத்தில் சொல்றாளோ இல்லையோ, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. இதுதான் ராமனுக்கு பெரிய குறையா. அந்த குறைய கிருஷ்ணாவதாரத்தில் தீர்த்து வச்சதாக இவ்விடத்தில் இதை நாம் அனுபவித்தோம். மேலும் மகாபாரதத்தில் திரௌபதியின் துகிலை துச்சாதனன் உரித்த போது, ஏ கிருஷ்ணா, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா என தனது 2 கரங்களையும் உயர்த்தி ஆபத் பாண்டவா, அநாத ரட்சகா, கோவிந்தா கோவிந்தா என அழைத்து அந்த மாத்திரத்தில் நீ அட்சயம் என்று சொன்னாய். யார? கிருஷ்ணனை பார்த்து சொல்றா. உடனே என்ன ஆச்சு? உன்னுடைய அஸ்தத்திலேருந்து அந்த வஸ்திரமாகப்பட்டது வளர்ந்தது. ஆக உனது கடாட்சத்தை அனைவரும் உணர்ந்தோம். கிருஷ்ணா, நீ எப்பேற்பட்டவன்? அதனால தான் கோவிந்தா என்ற நாமத்தின் பெருமையை நாங்கள் அறிந்தோம். எதுகுல வாசிகள் இருக்கோம்லாம் கண்ணனுடைய பெருமையை இப்போ தெரிஞ்சதன் வாயிலாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்கிறான். எனக்கு ஞானம் கிடையாது, நாங்கள் ஞான சூன்யம், பசுப்பினால் நடந்து போகிறவ தான், 6 அறிவு இருந்தாலும் அந்த ஜீவனுக்கு என்னவோ அதுதான் எங்களுக்கு. ஆனால் இது எதுக்கு எப்பேற்பட்ட மேன்மை எங்களுக்கு? நீ இங்கே இடத்துல வந்ததுனால இதெல்லாம் எங்களுக்கு விளையுது. உன்னால் எங்களுக்கு ரட்சகத்தன்மையும், உன்னால் எங்களுக்கு வேதமே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்சதாகவும், நீரே தான் வேதம், வேதம் தான் நீரே எங்கள் கூட இருக்கிறதுனால எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பெரிய வஸ்துவா நீயே இருக்கியே, உனது கடாட்சத்தை அனைவரும் உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தா என்ற நாமத்தின் பெருமையை இவ்விடத்தில் நாமும் அறிந்தோம். இந்த இடத்துல நம் ஆண்டாள் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சாதிச்சிருக்காங்க. அதுதானே இந்த பாசரத்திலேயே கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துன்போம், ஹரி ஒன்றும் இல்லாத ஹாய் குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடைவோம், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு ஆண்டாளுக்கு இதை எடுத்து காட்டியிருக்கா. மேலும் அறியாத பிள்ளைகளோ மண்பினால் உந்தன்னை சிறுபேர் அடைத்தனவும் சீரி அருளாதே, இறைவாணி தாராய் வரை அரைகேலோர் என்பாவாய். உன்னுடைய இவ்விடத்தில் உன்னுடைய உறவாகப்பட்டது பிரதிபலித்தது. நாங்கள் சின்ன பெயரால் உன்னை அழைத்தோம். இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, உனது அனைத்து பெருமைகளையும் மறைத்து சகஜமாக எங்களோடு பழகின விதத்தை அறுதியிட்டு காட்டுகிறது. இதுக்கு முன்னால் சின்னதாக கூப்பிடும்போது அப்படி தெரியல. ஆனால் உன்னை இப்போ கோவிந்தான்னு சொல்லி கூட்ட பிறகு எங்களோடு நீ பழகின விதத்தை, நெருக்கத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறது. இது எப்படி இருக்கு? உனது அனைத்து பெருமைகளையும் மறைத்து நீ எப்பேற்பட்டவன், நீ அந்த யசோதை என்ன பண்றா, அந்த கண்ணா யாராத்துக்கும் போகக்கூடாது, பால் தயிரெல்லாம் எடுக்கக்கூடாது, சட்டியெல்லாம் உடைக்கக்கூடாது அப்படின்னு மற்ற காட்டு மிரட்டுறான். நீ யாரு? 7 லோகத்துக்கும் அதிபதி. ஆனால் யசோதையாகப்பட்டவள் அவன் கையை எடுத்து மிரட்டுறான். அப்பேற்பட்ட அவளை பெண்ணு சொல்லும்போது கூட நீ எப்படி இருக்க? பவ்யமாக கை கட்டி வாய் பொத்தி, அம்மா சரிம்மா நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற. இவ்விடத்தில்
உனது அனைத்து பெருமைகளையும் மறைத்து சகஜமாக எங்களோடு பழகின விதத்தையும் இவ்விடத்தில் எடுத்து காட்டலாம், அறுதிட்டு காட்டுகிறான். கிருஷ்ணன் சாதாரணமாக தேவகிக்கு அந்த இடத்துல கம்சனுடைய சிறைச்சாலையில் பிறக்கும் பொழுது எப்படி பிறந்தார்? 4 கரங்களுடன் பிறந்தார். தீயில் பொலிகின்ற செஞ்சுடராழி, அதாவது சங்கு சக்கரத்தோடையும் கூட 2 கரங்களோடையும் பிறந்தாராம். உடனே அவ்விடத்தில் தேவகியாகப்பட்டவள், கண்ணா நீ வெளியில் வந்திருக்கிறது தெரிஞ்சுனாக்கா கம்சன் முதல்ல உன்னை தூக்கின்னு போயிடுவான், உன் கையெல்லாம் மறைச்சிக்கோ. ஆக அவனுடைய பிறப்பிலிருந்து இருக்கக்கூடிய அந்த பெருமையாகப்பட்டது யதுகுலத்தில் ஒவ்வொரு நிலையிலையும், அரக்கர்கள் வரும்போது அவர் அழிக்கக்கூடிய தன்மை, காளிங்கன் வரும்போது அவன் தலையில் மீது நர்த்தனமாடக்கூடிய தன்மை, இப்படி எல்லா பெருமையும் உங்ககிட்ட இருக்குது. இந்த பெருமையெல்லாம் மறைச்சிட்டு சகஜமாக எங்களோட பழகிறியே, இது உன்னுடைய பெருந்தன்மைக்கு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? உன்னுடைய உறவு மேலும் மேலும் ஓஜேஜோ துஜிதரகா, சூரியன் காத்தால உதிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு 6:30 மணி 6:40 அந்த நேரத்தில் அந்த உஷ்ணமாகப்பட்டது சூரியனை பார்க்கக்கூடிய தன்மையாகப்பட்டது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் 10-11 மணிக்கு ஆன பிறகு உச்சி வெயில் ஆன போக அந்த சூரியனை நம்ம கண்ணாலேயே பார்க்க முடியாது. அந்த சூரியனுடைய அந்த உஷ்ணமாகப்பட்டது சில நேரத்தில் நம்ம தகிக்கக்கூடிய அளவுக்கும் ஆகிறது. ஆனால் இவ்விடத்தில் உன்னுடைய பெருமையாகப்பட்டது இந்த ஆயர் குலத்தில் நீ அவதரித்த போது எல்லாத்தையும் மறைத்துட்டு அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை காட்டிலும், அதாவது பிரதிபடஸ்ரேய பீஷணா வரகுணத்துவம பூஷணா ஜனிபயத்தான தாரணா ஜெகதவத்தாரண காரணான்னு சொல்கிறா மாதிரியா, உன்னுடைய ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா கோடி சூரியனுக்கு ஒப்பானவனாக இருக்கக்கூடிய நீ உன்னுடைய பெருமையெல்லாம் மறைச்சிட்டு இப்பேற்பட்ட எதுகுல கூட இருக்கக்கூடிய எங்களோட சகஜமாக பழகிறியே, இதுதான் உன்னுடைய பெருமையை அறுதிட்டு காட்டுகிறது. உலகளந்தானே திரிவிக்ரமா, நீ இடையனாய் கிருஷ்ணனாய் வளர்ந்து வந்தாய். உன்னை நாராயணா என்றும் சின்ன சொல்லான கிருஷ்ணா என்றும் கூப்பிடுவதை விட கோவிந்தா என கூப்பிட்டால் சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க. எளிமையும் உன்னுடைய பெருமையையும் தெரியாமல் நீண்ட நாள் பழகினதாலே ஏ கிருஷ்ணா ஏ மாதவா என கூப்பிட்டோம், எங்களை மன்னித்து விடு. சில நேரத்தில் என்ன பண்ணுவா, கண்ணா அதை போய் எடுத்துன்னு வா அப்படின்வா. அப்போது அந்த இடத்துல அவளுக்கு அறியாமல் கிருஷ்ணன் பரமாத்மா பெருமாளுக்கு தெரியல. ஆனால் நாளடைய அவனுடைய பெருந்தன்மையாகப்பட்டது, அவனுடைய புகழாகப்பட்டது இவாளே தெரிஞ்சுக்கிறவன்னு நடக்கிறதாம். அதன் பேரிட்டு கண்ணா கோச்சிக்காத, உன்னை கிருஷ்ணான்னு கூப்பிட்டுட்டோம், ஏ மாதவான்னு கூப்பிடுவோம், தனிச்சு கூப்பிட்றோம், எங்களை மன்னிச்சிட்டு கண்ணா அப்படின்ட்டு இந்த இடத்துல அறியாத பிள்ளைகளோ மண்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. சின்ன வார்த்தையில் கூப்பிடிச்சவங்க கம்மன் இருந்த, இப்போ கோவிந்தானுடைய முகமாகப்பட்டது மலருகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஆக இவ்விடத்தில் இந்த கடாட்சமாகப்பட்டது பிரதிபலித்தது. யாயர்பாடியில் இருக்கிற எல்லாரும் கண்ணனுடைய பெருமையை நன்னா தெரிஞ்சு விட்டான். அது மட்டுமா, எங்களுக்கு வலது கை இடது கை தெரியாதுன்னு அன்றைக்கி நம்ம அனுபவித்தோம் பாசரத்தில். இந்த கடைசி பாசரத்தில் அது உண்மைதான்றது வெளிப்பட்டு போச்சு. கண்ணா எங்களை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல இதே பாசரத்தை ஒரு குருவை ஆச்சாரியனை ஒப்புமைப்படுத்தி இந்த பாசுரத்தை கோயின்சைட் பண்ணி காட்டுறான். அது எப்படி? குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா. இந்த இடத்துல ஞானத்தினாலோ அனுஷ்டானத்தினாலோ எதிலும் ஒரு குறைவும் இல்லாத வித்வன்மணியே என்றபடி, அதாவது ஆச்சாரிய புருஷனுக்கு ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் நம் மணவாள மாமணிகள் அவர் சாதித்த உபதேசரத்தின மாலையில் ஆச்சாரிய பெருமை எடுத்து சொன்னார். இவ்விடத்தில் ஞானத்தினாலோ
அனுஷ்டானத்தினாலோ எந்த ஒரு குறையும் கிடையாது. அந்த வித்வன் மணியே இந்த இடத்துல ஆச்சாரியனை ஒப்புமைப்படுத்தி காமிச்சிருக்கான். வித்தத்துக்கே ஏத்தம் கொடுத்து சொல்லியிருக்கான். அடுத்ததாக இதே ஆச்சாரியனை கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துன்போம், 2 விதமான அர்த்தத்தை சொல்லும் விதமாக இவ்விடத்தில் அமையப்பட்டிருக்கிறது. இருந்த நிலைமை, அதாவது தற்போதைய நிலை, பசு பிரியர்களாகிய பசுவேடு சேர்ந்து இருக்கக்கூடிய, பசுவை அனுபவிக்கக்கூடிய பசு பிராயர்களை பாமர ஜனங்களுடன் சென்று சம்சாரத்திலே உழன்று உண்பதும் உறங்குவதுமாக இருந்தோம். இதுவே பொதுப்போக்காக இருந்தோம். கார்த்தால ஏந்துப்போம், பசுமாட்டை ஆட்சின்னு போவோம், அந்த இடத்துல காணக்கத்தில் ஆகி போய் மேய்ப்போம், மேய்ச்சிட்ட பிறகு அது சாப்பிடுவோம், நாங்களும் சாப்பிடுவோம், பொழுது சாய்ஞ்சிட்ட பிறகு திரும்பி கொட்டையை கொடுத்து கட்டிடுவோம், அது கூடயே வாசம் பண்ணுவோம். அதுதான் எப்போது இருந்த நிலைமை, தற்போதைய நிலைமையை சொல்கிறான். இது பொதுப்போக்காக இருந்தோம். ஆனால் இருக்க வேண்டிய நிலைமை காமதேனுக்களாலான ஆச்சாரியர்களை பின்பற்றி ஏதத் சாமகாயான் நாஸ்தே என்னும்படி சாமகானம் பண்ணுபவர்களோடு சேர்ந்து அகமன் நாமக அகமன் நாமக என்று பரபிரம்மாகிற அன்னத்தை அனுபவித்து இருப்போமாக. அதாவது 2 விதமான நிலைமையை சொல்லியிருக்கா. முதல்ல இருக்கக்கூடிய நிலைமை, இருந்த நிலைமை, எழுந்துப்போம், தூங்குவோம், பசுவோடு போவோம், சாப்பிடுவோம், கொடுப்போம், அது பொதுப்போக்காக இருந்தது. இருக்க வேண்டிய நிலைமை காமதேனுக்களான ஆச்சாரியர்களை பின்பற்றி இவ்விடத்தில் பசுக்களை ஆச்சாரிய புருஷர்களுக்கும் குருவிற்கும் ஒப்புமைப்படுத்தி காட்டியிருக்கான். ஏதத் சாமகாயன் நாஸ்தே என்னும்படி சாமகானம் பண்ணுபவர்களோடு சேர்ந்து அகமன் நமகா அகமன் நாமகா என்று பரபிரம்மாகிற அன்னத்தை அனுபவித்து இருப்போமாக அப்படின்னு சொல்றோம். இந்த பசுக்களை மேம்படுத்தி சொல்லியிருக்கான். கிரகப்பிரேசுக்கும் பசுக்களை தான் முதல்ல உள்ள அனுப்புவோம், அது பின்னால் நம்ம போவோம். அதனுடைய கறக்கக்கூடிய தன்மை வெண்மையாக இருக்கும் பால். மாது அதாவது பசுமாடை நிறத்துக்கு ஏற்றா போல் பால் கொடுக்கறது இல்லை, கருப்பாக இருந்தாலும் வெளுப்பு பால் தான் கொடுக்கும். ஆக போல் அவளுடைய உள்ளமாகப்பட்டது வெளுப்பாக இருந்தது. இப்போ அவள் உணர்றா, கண்ணா நீ எப்பேற்பட்டவன், உன்னுடைய பெருமை தராமல் நாங்கள் ஏக வசனத்திலாம் உங்களோட பேசிட்டோமே, எங்களை மன்னிச்சுடு அப்படின்னு நான் விடத்தில் கேட்குறத இவ்விடத்தில் இந்த ஆச்சாரியனைப்படுத்தி ஒப்புமைப்படுத்தி காட்டும்போது இந்த இடத்துல அந்த பசுக்களை ஆச்சாரிய புருஷனுக்கு ஒப்புமைப்படுத்தி காட்டி சில விஷயங்களை நம்மளுக்கு அருள் பாவிச்சா பிராட்டி. ஆச்சாரியன் எந்த ஏற்றம், அவருக்கு எப்பேற்பட்ட ஏற்றம் என்பதை நம்ம அனுபவிச்சிடணும். தொடர்ந்து அனைத்து பாசுரங்களிலும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு ஆழ்வாரையும் ஒவ்வொரு ஆச்சாரியரை பற்றி நம்ம அனுபவித்தோம். இந்த 28வது பாசுரத்துலேயும் ஆச்சாரியனை பற்றி அனுபவித்துருக்கோம். மேலும் ஹரிவன்றும் இல்லாத ஹாய் குலத்து தத்துவைத புருஷார்த்தங்கள் இருக்கிற குடும்பத்தில் பிறக்காமல் உணர்ச்சியற்ற குடும்பத்தில் பிறந்திருக்கிற நாங்கள் உன்னன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடைவோம் யாம் அடையோம். ஆயர் குலத்தில் பிறந்த உன்னை பெற்று ஞான ஜென்மம் பெறும்படி பாக்கியத்தை பெற்றோம். உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. இவ்விடத்தில் ஆச்சாரிய சம்பந்தம் இந்த நீலா விபூதியில் மட்டுமல்லாமல் நித்யா விபூதியிலும் பெரும்படியானது. இந்த அதாவது ஆச்சாரிய சம்பந்தம், ஆச்சாரியன் இவ்விடத்தில் நம் ராமானுஜரை நம்ம எடுத்து காட்டும் பொழுது பெருமாளே நித்யா விபூதிக்கும் லீலா விபூதிக்கும் நீர்தான் அப்படின்ட்டு இங்கே சைன திருக்கோலத்தில் வீட்டிருக்கக்கூடிய மாந்தாங்கள் அரங்கன் வாயிலாக ஆச்சாரியன் பெருமை 2 லீலா நித்யா விபூதி நீலா விபூதிக்கு நீதான் அதிபதி என்று பெருமாளே தன் திருவாய் மலர்ந்து சொன்னாராம். அப்பேற்பட்ட ஆச்சாரிய சம்பந்தம்
இந்த நீலா விபூதியில் மட்டுமில்லாமல் நித்யா விபூதிலும் பெரும்படியானது அப்படின்னு இந்த இடத்துல ஆயர் பெண்கள்லாம் எடுத்து சொல்றோம். அறியாத பிள்ளைகளும் ஆச்சாரமே அறியாத நாங்கள் பட்ட அபச்சாரங்களை எல்லாம் க்ஷமித்தருள வேண்டும். உங்ககிட்ட எங்களுக்கு தெரியாது, உங்ககிட்ட நாங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலோ உன் மனசு கஷ்டப்படுமாக நடந்திருந்தாலோ எங்களை மன்னிச்சுக்கோ, க்ஷமிச்சுக்கோ அப்படின்னு கேட்குறாங்க. அறியாத பிள்ளைகளோ அப்படின்ற விஷயத்தில் அழைத்தனவும் உண்மையினால் பாகவத அபச்சாரத்தையும் க்ஷமிக்கும்படி பிரார்த்திக்கின்றோம். இறைவா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா என்கின்றனர். அதனால தான் எந்த ஒரு விஷயத்தை நம்ம அனுசந்தானம் பண்ணாலும் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாயின் மகா, ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாயின் மகா, ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாயின் மகா 10 முறை சொல்லுவாங்க. சந்தியாவந்தனத்தை இறுதியிலையும் சரி, பவித்ரோத்சவத்தை முடிச்சுட்டு யஜ்யம் அன்றைய தினம் அந்த காலகட்டத்தில் அந்த கால பூஜை முடிஞ்சிட்ட பிறகு, ஓமத்தை முடிச்சிட்ட பிறகு தாயேன வாச்சா மனசாந்திரிவ மத்தியாத்மனாவாத் ஹிருதேஸ்வாவாத் பரோம்யத்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்ட்டு சொல்லி முடிப்பாலாம். ஆக இவ்விடத்தில் உபாயம் அதை வைத்து 28வது பாசுரத்தை நாம் இவ்விடத்தில் அனுபவித்தோம். வாதூல ஸ்ரீனிவாசாரிய தனயம் வினயாதிகம் பிரஜாநிதி பிரபத்தேதம் ஸ்ரீனிவாச மகாகுரும் செண்டமார்த வேதாந்த விஜயாதி சுசோத்துபிகி வேதாந்த ரட்சகாயாத்து மகாச்சாரியாய மங்களம் என்று சொல்லி இன்றைய தினம் 28வது பாசுரத்தோடு திருப்பாவினுடைய விஷயத்தை தெரிஞ்சிட்டோம். நாளைய தினம் அடுத்த 2 பாசுரங்களையும் போகி என்று நாம் அனுபவித்து பிராட்டியாகப்பட்டவள் நாளைக்கு சகுனம் பார்க்குறான் ஆண்டாள். இப்போ உதாரணத்திற்கு அருகில் உள்ள திவ்யதேசமானது கடிகாச்சல கஷேத்திரம். இந்த கஷேத்திரத்தில் நேற்று இன்று நாளை தொடக்கமாக 3 நாட்களும் சுடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் அங்கே உற்சவர் பக்தவத்சலர் சன்னதியில் 7 இருக்காளோ இல்லையோ அந்த பிராட்டியாகப்பட்டவள் நேற்றைய தினம் கார்த்தால தனுர்மாச யஜ்ஞம் பூஜை முடிஞ்சிட்ட பிறகு ஜனங்கள்லாம் சேவிச்சிட்ட பிறகு திருவாபரணங்கள் நகைகள்லாம் பிராட்டிக்கு சாத்தப்பட்டு கேடயத்திலிருந்து ஏழை பண்ணி தக்கான்குளம் என்கிற அந்த புஷ்கரணிக்கு போயிட்டு தாயாருக்கு நீராட்டோசம் நடக்கும். தனுர் மாசத்தில் என்ன சேவிப்பா? திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை. அதை முடிச்சுட்டு சாத்துமுறை கண்டறலை பண்ணிட்டு பிராட்டி அவ்விடத்திலிருந்து ஊர் கோயிலுக்கு வருவான். நேற்று இன்றைக்கு 2 நாளும் ஆயிடுத்து. நாளைக்கு அதே மாதிரி கார்த்தால சன்னதியிலேருந்து தக்காங்குளத்துக்கு போயிட்டு தாயாருக்கு ஆண்டாள் நாச்சியாருக்கு திருமஞ்சனம் கண்டுரலை பண்ணி அனுபவிக்க வைத்து பாசுரங்களை செய்வித்து தலிகை சமர்ப்பணம் பண்ணி அவ்விடத்திலேயே சாயங்காலம் 4 மணி வரைக்கும் பிராட்டி இருப்பாள். அஸ்தமனம் ஆன பக அதாவது 5 மணி வாக்கில் அந்த தக்கான்குளக்கரையில் தாயார் ஆண்டாளாகப்பட்டவள் சகுனம் பாப்புவாளாம். அப்போ விளக்கை ஏற்றி அவ்விடத்தில் அந்த குளத்தில் அந்த விளக்கை எடுத்துக்கொண்டு நீராவி மண்டபம் அதை 3 பிரதேசமாக சுற்றி அதை விளக்க அந்த தீபத்தை அணையாமல் திருப்பி இந்த கரைக்கு கொண்டு சேர்ப்பா. ஆண்டாள் சகனம் பார்த்துட்டு நாளை இரவே கணா கண்டேன் தோழினா நாளைக்கு திருக்கல்யாண வைபவத்தை நாளை தினம் நாம் அனுபவிக்கும் பொழுது சிற்றஞ்சிறுகாலே என்கிற பாசரத்தையும் வங்கக்கடல் கடைந்த என்ற பாசரத்தினுடைய விளக்கங்களை அனுபவித்து சாற்றுமுறை பாசரங்களை அனுபவித்த பிறகு தாயாராகப்பட்ட இவ்விடத்தில் ஆண்டாள் நாச்சியார் அரங்கனை கணா கண்டேன் தோழினான் சொல்லி கைத்தலம் பற்ற அங்கே பொங்கல் அன்னைக்கு திருக்கல்யாண உற்சவம் அவ்விடத்தில் சோழசிமபுரத்தில் நடக்கும். தொடக்கமாக எல்லா திவ்யதேசங்களையும் அந்த பொங்கல் அன்றைக்கு கல்யாண உற்சவம் நடக்கும். ஆக நாளைய தினம் மங்களகரமாக திருக்கல்யாண வைபவத்தோடு திருப்பாவையின் 30 பாசுரங்களுடைய விஷயத்தை திருமலை திருப்பதி தேவதா திவ்ய பிரபந்த ப்ராஜெக்டின் வாயிலாக இந்த மாந்தாங்கல் என்கிற கிராமத்தில் நாளை ஈவினிங் இதை அனுபவித்து அந்த பாசுரத்துக்கும் சூடி கொடுத்த நாச்சாரது அந்த வைபவத்துக்கும் நாம் பெருமை சேர்த்தும் விதமாக இதை நாம் இன்றைய தினம் முடித்துக்கொள்வோம். ஆக
கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர், சோதி மணிமாடம் தோன்றுமோர், நீதியால் நல்ல பக்தர் வாழுமோர், நான்மறைகள் ஓதுமோர், வில்லிபுத்தோர் வேத கோன்போர், பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு அப்படின்னு சொல்றாளாம்.